அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் சேஃபாக நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லஞ்சு தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் எப்போதும் ஒரே மாதிரி கண்டென்ட் வராது. டிப்ஸ், ஐடியாஸ், மோட்டிவேஷனாக, அவுட்டிங், ரொட்டீன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் கொடுத்துட்டே இருப்பேன். அப்போ தான் உங்களுக்கும் போர் அடிக்காது, எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு. நானுமே ஒரு சில நாள் தான் ஆக்டிவாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு லஞ்ச் vlog எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆசிரும் ரொம்ப நாளாக மந்தி கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ நேற்றே சிக்கனில் மசாலா தடவி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஐஸ் விடுறதுக்காக எடுத்திருக்கேன். என்னென்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னு நான் வீடியோக்கு நடுவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆரம்பிக்கும் போது மந்தி பண்ணலாம் அப்படின்னு தான் மசாலா போட்டேன். ஆனால் காலையில் மைண்டு கொஞ்சம் மாறிடுச்சு. ஏற்கனவே மந்தி ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது மந்தியில் ஸ்பைசஸ் அவ்வளோவா இருக்காது. எனக்கும் வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் போல் இருந்துச்சா, சரி அரபிக் ரெசிபியை இந்தியனையும் கலந்து ஒரு ரெசிபி செஞ்சுருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனில் ஐஸ் விடணும், அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட் தான் ஆரம்பித்தேன். நான் வேறு மாதிரி ஸ்வீட்டு ஐடியா பண்ணி தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனை வந்துச்சு. ரீசெண்டாக ஒரு vlogல சொல்லியிருப்பேன், கஸ்டர்ட் புட்டிங் செஞ்சுருந்தேன். அது ஃபெயிலியர் ஆகி நான் கீரா மாற்றிட்டேன். ரெசிபி சூப்பராக இருந்துச்சு, ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஞாபகம் வந்துச்சு. உடனே கடாயை வச்சுட்டு அந்த ரெசிப்பியை பண்ணிடலாம் அப்படின்னு மாற்றிட்டேன். ஸோ தண்ணி கலக்காத பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். சரியாக 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பக்கம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாலில் கஸ்டர்ட் பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரீசெண்டாக ரமலான் ப்ரிப்ரேஷனில் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அந்த கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். வீட்டில் கெஸ்ட்டு வராங்கன்னாலும் சரி, இல்லை பிள்ளைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் மாதிரி நல்லாயிருக்கும், செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாலில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும், அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாலுமே நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா அந்த பட்டர் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை சேர்த்துருக்கேன். வறுக்காத ரவையும் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வறுத்து தான் வச்சுருப்பேன்னா, ஸோ அதனால் அதையுமே மென்ஷன் பண்ணிடுறேன். ரவை ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கக்கூடாது, அப்புறம் கேசரி மாதிரி திக்காக போயிடும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன், 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக போதும். ரவை கொதித்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் சுகர் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கீரில் சர்க்கரையை இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி சேர்க்கும்போது ஃப்ளேவர் இன்னுமே எக்ஸ்ட்ராவாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேணான்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேரமலைஸ் பண்ணும்போது எப்போதுமே ரொம்ப செவக்கவோ இல்லைனா கருகவோ விட்டுறக்கூடாது. அப்புறம் அந்த ரெசிபியே நமக்கு தீஞ்ச வாசனை மாதிரி அடிக்கும். ஸோ இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக கீரில் சேர்த்துடலாம். சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சுகர் மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் அந்த சூடு ஹீட் ஏற ஏற எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவர். நான் ஸ்டார்டிங்கில் கேரமலைஸ் பண்ணும்போதெல்லாம் நிறைய சீனி வேஸ்ட் பண்ணியிருக்கேன். கட்டி கட்டியாக போயிடும், இல்லைனா தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா தான் ட்ரை பண்ணி எனக்குமே பெர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிச்சு. எப்போவுமே கஸ்டர்ட் பவுடர் கடைசியாக தான் சேர்க்கணும். சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இறுகி திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் இருந்தால் போதும். ஸோ அதோட நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தாளிப்புக்கு நெய், அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம், திராட்சை, ஸோ காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா சவக்க விட்டு கீரில் சேர்த்துட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி டைரெக்டாக சேர்க்காதீங்க. ஸோ இன்னுமே ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். எனக்கு இது கரெக்டாக வந்துருந்துச்சு. ஆசிரும் அர்ஷானும் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக போடுற வீடியோஸ் vlogல நிறைய பேர் ஹெல்த்தை விசாரித்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன். ஆக்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் vlogஓ வீடியோஸ்லாம் எடுக்கிறது, மற்ற நாள்லாம் எடுக்கிறது இல்லை. 3rd ப்ரெக்னென்சி ஒவ்வொரு நாளுமே புதுசாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ப்ரெக்னென்சிக்கு இப்போது நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனாலும் பார்த்திங்கன்னா மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு என்னால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியும், ஹெல்த்தியாக எடுக்க முடியுமோ டைம் ஒதுக்கி அலுப்பு பார்க்காம நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். சில நேரம் எனர்ஜி முழுசாக டவுன் ஆயிடுது. ஸோ அந்த டைம்லாம் வீடியோஸ் நல்லா டிலே ஆகுது, எனக்கே தெரியுது. புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வீடியோவும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். என்னோட இந்த புது பயணம் ரொட்டீனில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ ரமலான் வருது அப்படிங்கிறதுனால தான், ஸோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணலை.
முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் இடையில ஏதாவது ஒரு vlogல எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. எங்களுக்கும் அப்பப்போ அப்டேட் கொடுங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இடையில விலாக்லலாம் வந்து நான் நீங்கள் கேட்குற கமெண்ட் பண்ணுற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம விலாக் கண்டினியூ பண்ணலாம். நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ பிரியாணிக்கு அப்புறம் ரைத்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பிள்ளைங்க அரிஞ்சு போட்டால் சாப்பிட மாட்டாங்க. சும்மா வாசத்துக்காக 2 கீரி போட்டிருக்கேன். வெங்காயம் 5, தக்காளி 2.5 எடுத்திருக்கேன். நான் காரத்துக்கு 4-5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா எடுக்கலாம். எவ்வளோ அரிசிக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 200 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. ஒரு முழு கோழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை தான் பீஸ் போட்டு வாங்கியிருந்தாங்க. அதுக்குண்டான மந்தி மசாலாவுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஜாதிக்காய் பாதி காயை நசுக்கி சேர்த்துருக்கேன். பாதி அளவு மட்டும். ஸோ பட்டை வந்து சின்ன துண்டில் ஒரு 3 பீஸ், அப்புறம் ஒரு 12 ஏலக்காய், 12 கிராம்பு, ட்ரை லெமன் என்கிட்ட இருந்துச்சுங்கிறதுனால ஒரு 1/4 வாசியும், பிரியாணி இலை ஒரு 1.5 இலை மீடியம் சைஸில் சேர்த்துருக்கேன். காஞ்ச எலுமிச்சப்பழம் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான லெமன் இருக்குது இல்லையா, அதில் தோலை வந்து லைட்டாக துருவிட்டு அதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி அப்புறம் கூட அரைக்கலாம். கொஞ்சம் அந்த மொறுமொறுப்பாக வந்துடும். அதுவுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக வந்து இந்த மாதிரி சட்டியில் நல்லா அந்த வாசனை வர்ற வரையும் கருக விட்டுறாமல் வறுத்துட்டு நல்ல ஒரு பவுடராக அரைச்சிடணும். இதுதான் நமக்கு மந்தி மசாலா. 1 கிலோ அளவு வரைக்குமே நீங்கள் இந்த மசாலா யூஸ் பண்ணி செய்யலாம். ஸோ சிக்கன் வந்து மந்தி பொறுத்த வரையும் பெரிய பெரிய பீசஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் காலையில் தானே ரெசிபி வந்து சேஞ்ச் பண்ணேன். முதல் நாள் வந்து அப்படியே தான் மசாலா போட்டு வச்சுருந்தேன். குறுக்க வந்து லைட்டாக ஒரு கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மந்தி மசாலா, அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழ சாறு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் உருக்கி இந்த மாதிரி சேர்க்கணும். பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா சிக்கன் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ மசாலா எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனில் அப்படியே சேர்த்துடலாம். ஸோ மந்திக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் போடக்கூடாது. அது இன்னுமே வந்து வேறு மாதிரி கட் பண்ணுவாங்க. இங்கே உள்ளவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் பீஸ் போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் இதே மெத்தட்லேயே வந்து நான் சொல்கிற மாதிரியே மசாலா போட்டு பிரியாணி மெத்தட்லேயே செய்யுங்க. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் முதல் நாள் நைட்டே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மசாலா ஊறுதோ அந்தளவுக்கு சிக்கன் சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முதல் நாள் நைட்டே நான் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். மறுநாள் எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. சிக்கனுமே நல்லா ஊறி வந்துருந்துச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. தாளிக்கிறது மட்டும்தான். சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 11, 11:30 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அவல் வந்து ஊற போட்டிருந்தேன். பால் ஊற்றி தான் ஊற போட்டிருந்தேன். அது கூடவே நாட்டு சக்கரை, தேங்காய் துருவல், நெய்லாம் சேர்த்துட்டு ரமலான் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த நட்ஸ் வந்து துருவி வச்சுருந்தோம் இல்லையா, எனக்கு இப்போ ரொம்ப யூஸாக இருக்குது. அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இனிப்பு சாப்பிட்றதும் கொஞ்சம் பிடிச்சிருக்குங்கிறதுனால இந்த மாதிரி அப்பப்போ இனிப்புலேயும் எடுத்துக்கிறது. சமயத்தில் வந்து ஸ்பைஸியாக ஜூஸ் மாதிரி, கஞ்சி மாதிரி இந்த மாதிரியே மாற்றி மாற்றி எடுத்துப்பேன். நானுமே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு எனக்குள்ள ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. சிக்கன் வந்து பெரிய பெரிய பீசஸாக போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெளியில் தான் சவந்துருக்கும், உள்ளுக்குள்ளெல்லாம் அந்தளவுக்கு வேகாது. மந்தி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மெத்தடில் நீங்கள் பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இட்லி சட்டியில் இல்லை ஒரு ஸ்டீமரில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். அதிக நேரம் இருக்கணும் அப்படின்லாம் வேணாம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு 50% நமக்கு வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மேலே இருந்த சிக்கன் மட்டும் லைட்டாக பெரட்டி விட்டுட்டேன். சில நேரம்லாம் வந்து ஒரு ரெசிபிக்கு நிறையா ஸ்டெப்ஸ் மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா இவ்வளோ வேலை பார்க்கணுமா, மெனக்கெடணுமா அப்படின்னு தோணும். ஆனால் ரிசல்ட் அவுட்புட் வந்து நமக்கு சூப்பராக வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மெனக்கெட்டதுக்கு ஒரு பலன் இருக்குதுன்னு நினப்போம். அந்த மாதிரி தான் இந்த ரெசிபி. சிக்கன் மட்டும் முதல் நாளே மசாலா பெரட்டி வச்சுட்டிங்கன்னா மறுநாள் தாளிக்கிறது அவ்வளோ ஈஸி. சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். ஸோ வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த பக்கம் ஒரு பேனில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் செய்கிறதெல்லாம் வந்து அப்பப்போ வாஷ் பண்ணிடுறது. கடைசியாக பாரமாக சேர்த்துக்கிறது இல்லை. அதே மாதிரி கவுண்டர் டாப்பும் பார்த்திங்கன்னா அப்பப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ கடைசியில் ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படின்னு தேவை இருக்காது. ஸோ அது எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்குள்ளே இங்கே வெங்காயம் வந்து நல்ல ஒரு அழகான கலரில் நமக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இது அப்படியே எடுத்துடலாம். எப்போதும் வெங்காயம் எடுக்கும்போது குறுகலான பாத்திரத்தில் எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு பரப்புனாப்பில் வச்சிங்க அப்படின்னா அந்த மொறுமொறுப்பாக அப்படியே இருக்கும். உங்களுக்கு அந்த எண்ணெய் சேர்ந்த மாதிரி இருக்காது.
வெங்காயம் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயிலேயே சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான், ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு 50% சிக்கன் வெந்திருக்கும். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். நல்லாவே வந்து ஒரு அழகாக ஃப்ரை ஆகி வந்துடும். உள்ளேயுமே நல்லா வெந்து சிக்கனுமே சாஃப்டாக இருக்கும். இந்த அளவு சிக்கன், மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாத்துக்குமே நீங்கள் 1 கிலோ வரைக்கும் பிரியாணி தாராளமாக செய்யலாம். இதில் நீங்கள் பாதி செய்கிறீங்க அப்படின்னா சிக்கனோட அளவு, மசாலா அளவு எல்லாத்தையுமே பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ அரிசி போடலை, 5 கப் போடணும் 1 கிலோ அப்படின்னா. நான் 4 கப் எடுத்திருக்கேன். எங்களுக்கு இதுவே கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா இருந்துச்சு அப்படின்னா நைட்டுக்கு பிள்ளைங்க ஹஸ்பண்டும் சாப்பிட்ருவாங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் வேலை ஈஸியாக போயிடும் அப்படின்னு தான் நான் கூட போட்டிருந்தேன். எப்போதுமே பாஸ்மதி அரிசியை நல்லா 2 தடவை உரசுனாப்பில் தான் களையணும். அதிகமாக நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தமாக களையக்கூடாது. லேசாக அந்த கழனி தண்ணிலாம் வெளியானதுக்கப்புறம் 3வது தண்ணியில் சரியாக அரை மணி நேரம் ஊற போடுங்க. உங்களுக்கு அரிசி பர்ஃபெக்டாக வெந்து வரும். நான் வந்து இந்தியா கேட் கிளாசிக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கமும் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் தான், ஏன்னா ஏற்கனவே நமக்கு வெந்துருச்சுல. ஸோ நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக சிக்கன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேக வைக்கணும் ஆவியில் அப்படின்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்தால் கூட போதும். பெரிய பீஸாக போட்டால் கண்டிப்பாக ஆவியில் வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லாவே வெந்திருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன், இட்லி சட்டியில் வந்து வைக்கும் போதே நம்ம ரெகுலராக சமையலுக்கோ குடிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நல்ல தண்ணியே வச்சுக்கோங்க. ஏன்னா அதையே தான் நம்ம அளந்து சேர்க்கணும். அதில் சிக்கனோட அந்த ஃப்ளேவர், மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ தான் பிரியாணியில் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். சரியாக பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி அந்த இட்லி சட்டிலே அப்படியே அளந்து சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுருக்கேன். அது அப்படியே சூடு வரட்டும் அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண அந்த எண்ணெய் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணும்போது வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி, பச்சை மிளகா சீக்கிரமே வதங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டவ் சிம்மில் இருந்தால் நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துடும். கண்டிப்பாக தக்காளி மசிஞ்சால் தான் உங்களுக்கு பிரியாணியில் நல்லா கரைஞ்சு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக மசியே விட்டுருங்க. 1 கப் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த கணக்கில் சேர்த்துருப்பேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த மந்தி மசாலா கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெயிலே சேர்த்து எல்லாமே அந்த பச்சை வாடை போகிற வரையும் வதக்கிட்டு ஒரு கைப்பிடி மல்லி, புதினா எண்ணெயிலே வதக்குங்க. அப்படியே வீடே அவ்வளோ வாசமாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு, அதனால் நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். புளிப்பு இல்லை அப்படின்னா 1 கப் அளவு கூட சேர்க்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அளந்து வச்சுருந்த தண்ணி கூடவே வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நான் சம்மாலே சேர்க்கணும்னு நினச்சேன், அதுவும் மறந்துட்டேன். ஸோ அதுலேருந்து பாதி வெங்காயத்தை மட்டும் சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி சேர்த்துக்கணும். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு தக்காளியில், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்தை சாறு பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். அப்படியே மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான். நம்ம கரண்டிலாம் போட்டு அதிகமாக கிண்டக்கூடாது. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்புறம் சைடில் வந்து நான் ரைத்தாக்குள்ள தயிரும் சேர்த்து ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சார்கோல்னு சொல்லுவோம் இல்லையா, அடுப்பு கறி, நான் ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்தது. ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். அமேசானில் கூட நீங்கள் சார்கோல் அப்படின்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி கங்கு வச்சு தான் ஸ்மோக் ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். ஸோ நெருப்பு உண்டாக்குறதுக்காக அந்த பக்கம் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பிரியாணி திறந்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட தண்ணிலாம் இல்லாமல் சோறு தண்ணி எல்லாம் திரண்டு வந்திருக்கு இல்லையா. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனுமே சேர்த்துட்டு சின்ன ஒரு கட்டோரி வச்சு அதுக்கு மேலே அந்த கங்கு அப்புறம் கூடவே நெய் சேர்த்துருக்கேன். அந்த ஸ்மோக் வந்து வெளியில் போகாமல் உடனே வந்து நம்ம மூடிடணும். அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு மேலே தம் போடுறதுக்கு ஒரு வெயிட் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த பாட்டில் அந்தளவுக்கு கேப்லாம் இருக்காது, அதனால் வேறு எதுவுமே போடணும் அப்படின்னு தேவையில்லை. 20 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் திறந்து பார்க்கவே கூடாது, அப்படியே இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு வந்து மயோனைஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கார்லிக் மயோனைஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3-4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக வந்து மிளகு, கொஞ்சமாக உப்பு. எப்போதுமே மயோனைஸ்க்கு உப்பு கொஞ்சமாக சேர்க்கணும், இல்லைனா தூக்கலாக காட்டும். ஸோ முட்டையோட அந்த வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் எண்ணெய், சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கரு, சமையல் எண்ணெய் ரெண்டுமே கொஞ்சம் சரி பங்கு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு மயோனைஸ் நல்லா கெட்டியாக திக்காக கிடைக்கும். நல்லா ஒரு பல்ஸ்லேயும் நம்பர்லேயும் விட்டு மாற்றி மாற்றி விட்டு அரைச்சோம் அப்படின்னா திக்னஸ் வந்துடும். ஸோ அப்படி திக்காக இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மைனஸ் வந்து நம்ம எல்லா ரெசிபிக்குமே யூஸ் பண்ணலாம். ஷவர்மாக்கு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மைனஸ் ரெடி பண்ணணும், அது இன்னுமே ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும்.
ஆசிர், அர்ஷான் 2 பேருக்குமே வந்து மயோனைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிக்கனோட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுவுமே ரெடி பண்ணிட்டேன். எவ்வளோ திக்காக வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ தம் போடுற கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் மற்ற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு ஸ்பெஷலான லன்ச் வந்து ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நோம்புக்கு முன்னாடி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். இஃப்தார் ரெசிபி, ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரி தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்பெஷலான லன்ச் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை அப்படியே உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்தேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வெந்திருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு திறந்துலாம் பார்க்கக்கூடாது. அந்த ஹீட்டில் அப்படியே வச்சிடணும். அப்போ தான் நமக்கு நல்லா சூப்பராக தம் ஆகி வந்திருக்கும். அரிசி நல்லா மேலே வந்து நம்மளை பார்த்து இருந்துச்சு அப்படின்னாலே பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரியாணி சமைக்கும்போது எப்போதும் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சோறு குழையாமல் வந்திருக்கா, அரிசி நல்லா வெந்திருக்கா, சலசலப்பு இல்லாமல் இருக்கணும், அரிசி உடையாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நினப்போம் இல்லையா? நல்ல உதிரியாக அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நம்ம எப்போதும் பண்ணுற சிக்கன் 65 மாதிரி இல்லாமல் இந்த மந்தி மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக அப்படியே ஜூஸியாக இருந்துச்சு. பிரியாணியுமே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரும், ஸோ இது பிரியாணி அப்படின்னு சொல்ல முடியாது, மந்தி பிரியாணி ரெண்டுமே வந்து கலந்து செஞ்சது. அந்த பிரியாணியோட ஃப்ளேவர், ஸ்மோக்கி ஃப்ளேவர், பிரியாணிலையும் நம்ம மந்தி மசாலா போட்டிருக்கோம். ஸோ அதோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மஸ்ட்டு ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்டர்ட் கீரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல பிளேட்லலாம் வச்சுட்டு ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த அளவு சமைச்சதே ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த டயர்ட்னஸ் எல்லாமே போயிடுது இல்லையா? இஃப்தார் ரெசிபிஸ் இந்த மாதிரி தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். நோம்புக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்பெஷலாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. அதையே அப்படியே உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இதோட முடியுது. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.